முன்னாடி எம்ஜிஆர் இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது யாராவது இந்த மாதிரி உயிர் இழப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு கேட்குறாரு. நெரிசல் இல்லை, அது அந்த காலத்துடைய மெத்தடு டிஃப்ரெண்ட்டு, இந்த காலத்துடைய மெத்தடு டிஃப்ரெண்ட்டு. புரிதவங்களுக்கு அது ஒப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இப்போ நடக்கிறத பற்றி நாற்பது 45 பேர் உயிர் சாதாரண விலை உள்ள உயிர்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். நாம் அந்த சிச்சுவேஷனில் வச்சுக்கிட்டு பார்க்கலாம். அது எந்தெந்த எப்படியெல்லாம் நடந்தது, என்னென்ன சூழ்நிலை, அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அந்த என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியன் சிபிஐ போட்டால் தான் நல்லாயிருக்கும்ன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையாக என்ன நடந்தது, அந்த இதில் உண்மையாக என்ன நடந்ததுன்னு சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம பிஜேபியில் ஒரு கமிட்டி போட்டோம். மதிப்பிற்குரிய சகோதரி எம்பி திருமதி ஹேமமாலினி தலைமையில். அவங்கள்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு அவங்களும் அது அவருடைய தணிக்கை விசாரித்து ஒரு சிபிஐ கமிட்டி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது போட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க, அதில் யார் மிஸ்டேக்கு என்னன்றது அப்போ தான் தெரியும். நாம் இப்போ ஆறுதல் தான் நம்ம பெஸ்ட்டு. இந்த எல்லாரும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. பெருமதிப்பிற்குரிய சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாங்கள் யாரோட யார் குறைய சொல்ல வரல, ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்மொழிந்தது நான் வெளிமொழிகிறேன். புரியுது. ஆனால் சிபிஐ போட்டால் தான் நமக்கு உண்மை தெரியும். பல நேரங்களில் முதல் அமைச்சர்களே சில மாநிலங்களில் சிபிஐ போடணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டு கிளியர் அவங்க அது கிளியர் பண்ணுறதுக்காக மக்கள் மத்தியில் சிபிஐ போட்டால் அவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஜய்க்கு கூட்டம் ஓட்டாகும்னு நினைக்கிறீங்களா? நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, இது கட்சி இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் நல்ல எதிர்காலத்தில் சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்னை பொறுத்தவரையில் இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்குன்றது என்னுடைய கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.